முதலமைச்சர் ஏன் பதில் சொல்லவில்லை அப்படின்னா இதை நான் ரெண்டு விஷயமா பார்க்குறேன். ஒன்று நாங்கள் எதை நிறைவேற்றவில்லை அப்படின்னா நாங்கள் டைரெக்டாக ஜனங்க கிட்ட பேசிக்கிறோம், மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை அமித்ஷா அவர்கள் இல்லை மோடி அவர்கள் பேசினா மட்டும்தான் நாங்கள் பதில் கொடுப்போம், மற்றபடி அமித்ஷா அவர்கள் பேசினா இவங்க தான் பதில் கொடுப்போம் அப்படின்னு. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியில் இருந்தார்கள் மத்தியில் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த மாநில சுயாட்சி இதெல்லாம் அவங்க பேசவே மாட்டாங்க. எத்தனை வருஷம் எத்தனை கட்சிகளோட அவங்க கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்காங்க, இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் அப்பெல்லாம் மாநில சுயாட்சி அதை பற்றிலாம் அவங்க பேசவே மாட்டாங்க. எப்போ மத்தியில் இருக்க கட்சி நமக்கு எதிரான கட்சியாக இருக்கின்றதோ கூட்டணியுடைய ஆட்சி இருக்குமே தவிர அது கூட்டணி ஆட்சியாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஃபிர் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாரு. அப்போ ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடியும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க அவங்க ஆட்சியில் இருக்கும்போது. ஆனால் அது கூட்டணி ஆட்சி கிடையாது, என்டிஏ. இப்போ கூட அதிமுக தான் சொன்னாங்க, அதுவும் இங்கே அதிமுக தான் என்டிஏவுக்கு தலைமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இது பாஜகவினர் இடம் பெறுகின்ற ஒரு மந்திரி சபை அப்படின்றதெல்லாம் ஃபார்ஃபெட்ச்டு. அது அந்த ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியில் ஜார்க்கண்டில் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தேர்தல் நேரத்தில் தான் லிக்கர் ஸ்கேம் அப்படின்றது பெரிதாக கொஞ்சம் வேகம் எடுக்கின்றதுன்னு பார்க்குறோம். தெலுங்கானா விஷயத்துலையும் அப்படிதான், டெல்லியில் நடந்ததுக்கு இவங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேசிஆருடைய மகள் அவங்களுக்கான சம்மன் அனுப்பிச்சு அது ஒரு பெரிய கேஸ் எல்லாம் போச்சு. ரைட், இன்னும் ஒரு 2 மாசத்துலையாவது ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ மதுரை ஒத்தைக்கடை பாஜக நிர்வாகிகள் கூட்டம், அமித்ஷா அவர்கள் அதில் பேசும்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக 10% வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. நேரடியாகவும் விவாதிக்க தயாரா அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்பியிருந்தாங்க. இதற்கு திமுக தரப்பிலிருந்து தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அதாவது திமுகவுடைய எதிர்காலம் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், ஏன் திமுக அமைச்சர்கள் கூட பெரிய அளவில் யாருமே வாய் திறக்கல. மத்திய எம்பி ஆர் ராசா மட்டும் 98.5% வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கும். அதே நேரத்தில் இது குறித்து விவாதிப்பதற்கு டெல்லியா புவனேஸ்வரா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார் அப்படின்னாங்க. அதனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் ஏன் பதில் சொல்ல அப்படின்னு கேட்காதீங்க. அண்டு முதலமைச்சர் ஏன் பதில் சொல்லவில்லை அப்படின்னா இதை நான் ரெண்டு விஷயமா பார்க்குறேன். ஒன்று நாங்கள் எதை நிறைவேற்றவில்லை அப்படின்னா நாங்கள் டைரெக்டாக ஜனங்க கிட்ட பேசிக்கிறோம், மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். இல்லை அமித்ஷா அவர்கள் இல்லை மோடி அவர்கள் பேசினா மட்டும்தான் நாங்கள் பதில் கொடுப்போம், மற்றபடி அமித்ஷா அவர்கள் பேசினா இவங்க தான் பதில் கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்களா, அதுவும் எனக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் சிவா, ஆல் செட் அண்ட் டன், இந்த பர்சன்டேஜ் அப்படின்றதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட். எதெல்லாம் முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றவில்லை அப்படின்னு கிளியராக எடுத்து சொன்னால் மட்டும்தான் அது மக்கள் மனசில் போய் நிற்கும். மற்றபடி 10%, 20% ஏங்க இந்த மழைநீர் வடிகால் அது எவ்வளோ பர்சன்ட்டு நம்ம எவ்வளோ பார்த்தோம், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இன்னென்னத்தெல்லாம் நிறைவேற்றலை அப்படின்னு முக்கியமான விஷயங்களை நீங்கள் பட்டியல் போடுங்க. அதை விட்டுட்டு பர்சன்டேஜ் சொன்னீங்கன்னா அது 10ன்னா என்ன, 98ன்னா யாருக்கு என்ன தெரிய போகுது? இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னா மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து மகளிருக்கு, இதுதான் தெரியுதே தவிர இது என்ன 500 கொடுத்துருப்பாங்களா வாக்குறுதி, அதில் என்ன வாக்குறுதி என்ன, இது மக்கள் யாராவது படித்து பார்த்துருப்பாங்களா? அப்போ அதை எடுத்து சொல்ல வேண்டியது யாரோட கடமை? எதிர்கட்சியோட கடமை. அப்போ 10%, 10%, 20% அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது வேலைக்காகாது. இப்படியே பாணியில் போயிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நாங்கள் 120% நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் கூட இவங்களால கவுண்டர் பண்ண முடியாது. எப்படி எதிர்கட்சியாக நடந்துக்கணும் அப்படின்னு அந்த 2011 to 21 காலகட்டத்தில் திமுகவுடைய அரசியல்லேருந்து இவங்க நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் அப்படிங்கிறது மிக ஒரு முக்கியமான ஒரு கூட்டமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தேர்தலுக்கான வியூகங்கள், அந்த கள நிலவரங்கள் எல்லாமே அங்கு விவாதிக்கப்படும்.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மதுரையில் அமித்ஷா தலைமையில் இந்த மையக்குழு கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. அதில் பேசும்போது கூட அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மாதம், அதாவது ஜூலை மாதமும் தமிழகத்துக்கு வருவேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த நிர்வாகிகள் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே திமுகவை தாக்கி இருக்காங்க. ஊழலில் திளைக்கிறது தமிழக அரசு, திமுக அரசு. அது மட்டுமல்லாமல் கள்ளச்சாராய பணம் மூலமாக இங்கு அரசியல் செய்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வரக்கூடிய நலத்திட்டங்களை மடைமாட்டக்கூடிய வேலையில் ஈடுபட்டு பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி பார்ப்பது? அதாவது சிவா, இப்போ 3 விஷயம் சொன்னீங்க. அதாவது இந்த கள்ளச்சாராய பணம் அப்படின்னு, அதுக்கப்புறம் மடைமாற்றப்படுகின்றது, ஊழலில் திளைக்கிறது அப்படின்னு. இதெல்லாம் வந்து பதவியில் இல்லாத எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை வைத்தார்கள் என்றால் ஓகே. ஏன்னா அவங்க ஆட்சியில் இல்லை, அதனால் அவங்க குற்றச்சாட்டு தான் வைக்க முடியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விசாரித்து அவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லலாம். மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி பாஜக. அந்த இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸு இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துகின்றது மத்திய அரசாங்கம். எவ்வளோ ரெய்டு நடந்ததில்லை? ஊழலில் திளைக்கின்ற அரசு அப்படின்னா என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இப்போது டெல்லியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முதல்ல ஒரு மந்திரி, அதுக்கப்புறமா வந்து துணை முதலமைச்சர், அப்புறம் முதலமைச்சர் அப்படின்னு கைதெல்லாம் செஞ்சு ஜெயிலெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷனில் அதனுடைய பிரதிபலிப்பு இருந்தது, நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இவர் ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரன் அவரையும் கைது செய்தார்கள். அப்போது ஊழலில் திளைக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காதீங்க, ஏதாவது செய்யுங்க. ஜனங்க கிட்ட காமிங்க, இதை பாருங்க இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, இதில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம், இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாதானங்க வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி, ஊழலில் திளைக்கின்ற கட்சி அப்படின்றது வந்து திமுக ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்லேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது யார் யார் சொன்னாங்கன்றதை நான் விலை வாரியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது 30,000 பேர் சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இத்தனை வருஷமாக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதுதானே வந்து மக்கள் கேட்குற கேள்வி. ஸோ நம்ம வெறும்னா வந்து நீ ஊழல் நீ ஊழல் இப்படியே சொல்லிட்டு இருந்தானா, ஆமாம் இதைத்தான் நீ அன்னிலேருந்து சொல்லி நிற்கிற, என்ன பண்ண அப்படின்னு ஜனங்க கேட்குறாங்களா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டெல்லியில் பண்ணீங்க, ஜார்க்கண்டில் பண்ணீங்க, இங்கே என்ன பண்ணீங்க? அப்போ வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டுமே வந்து மக்கள் ஆதரவை உங்கள் பக்கம் திருப்புமா? அப்போ காங்கிரீட்டா, அப்டிராக்டா இல்லாமல் காங்கிரீட்டா அதை பாருங்க இது ஊழல் அப்படின்னு எதையாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும். செந்தில் பாலாஜி வழக்கையே எத்தனை நாளைக்கு நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க? அதுலேயும் வந்து அவர் பெயிலில் வந்தார், மந்திரி ஆகிட்டார், இப்போ மந்திரி இல்லாமல் இருக்கார், இப்போவும் செல்வாக்கோடு இருக்கார். இந்த கேஸ் எப்போ முடியும் அப்படின்னு தெரியல. அந்த இடி கேஸு ஒரு பக்கம், பிஎம்எல்ஏ கேஸு ஒரு பக்கம், இங்கே ப்ரெடிகேட் அஃபென்ஸ் கேஸு, இதெல்லாம் ஏகப்பட்ட பேர் அதில் இருக்காங்க. எப்போ முடியும்னு தெரியாது. அதனால தான் அவர் பெயிலே வந்தார். அப்போது இப்படியே நீர்த்து போய் கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் வெறும் ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்கிறதால மட்டும் மக்கள் மனசில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்புறீங்களா சிவா? இது சரியில்லை. நீங்கள் ஜூலையில் வாங்க, இல்லை ஆகஸ்ட்டில் வாங்க, மாதம் கூட வாங்க, விவாதம் செய்யுங்க, கட்சிகளுடைய வியூகம் அமைங்க, இதெல்லாம் ஓகே. ஆனால் எல்லாமே கிரவுண்ட் லெவலில் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகளை மெய்ப்பிக்க வேண்டும். அப்போ தான் மக்கள் மனசில் மாற்றம் வரும். மற்றபடி நீங்கள் எவ்வளோ நாள் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாங்க, எவ்வளோ பேரோட ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாங்க. மக்களோடு விவாதிக்க வேண்டும், மக்களிடம் இந்த செய்தியை எடுத்து செல்ல வேண்டும். இதில் வந்து அவங்க ரொம்ப லேக்கிங்காக இருக்காங்க பிஜேபி ஆஸ் ஆஃப் நோ. சரி, வருகின்ற காலங்களில் அந்த சுப்ரீம் கோர்ட்டு மறுபடியும் அந்த கேஸு, டாஸ்மாக் கேஸு, அது இன்வெஸ்டிகேஷனுக்கு இது தடையை நீக்கிறாங்களா, பர்மிஷன் கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை கொடுத்து விட்டாலோ, இல்லை தடையை நீக்கிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், அந்த டாஸ்மாகை சேர்த்ததை மட்டும் நீக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்தாலோ, அதுக்கப்புறம் இவங்க எப்படி சுறுசுறுப்பாக நடந்துக்கிறாங்க, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்த பிறகு தான் வந்து இந்த குற்றச்சாட்டுகள் அது மக்கள் மனசில் ஈடுபடுமே தவிர வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டுமே மக்கள் மனசை மாற்றும் அப்படின்னு நினச்சா அது வருஷம் ஒரு கட்சி எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் மாறிட்டு இருக்கோம் சிவா. இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது தான் இப்போ மத்திய அரசாங்கம் மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டும் இது போன்ற முறைகேடுகள் ஊழல்கள் விஷயத்தில் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கான காரணம் பின்னணி என்னவாக இருக்கும்? என்ன காரணம் அப்படின்னா, அல்லது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் கூட்டாட்சிக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது, அதாவது ஒன்றிய அரசு செயல்படுகிறது அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைப்பதனால இது வந்து மத்திய அரசு தமிழக அரசு அப்படிங்கிறத தாண்டி கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே ஏதாவது பின்னடைவை ஏற்படுத்துகிறதா? அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியில் இருந்தார்கள் மத்தியில் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இந்த மாநில சுயாட்சி இதெல்லாம் அவங்க வந்து பேசவே மாட்டாங்க. எத்தனை வருஷம் எத்தனை கட்சிகளோடு அவங்க கூட்டணி ஆட்சியில் இருந்திருக்காங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் அப்போல்லாம் மாநில சுயாட்சி அதை பற்றிலாம் அவங்க பேசவே மாட்டாங்க. எப்போ மத்தியில் இருக்க கட்சி நமக்கு எதிரான கட்சியாக இருக்கின்றதோ
அப்போதான் இந்த கூட்டாட்சி தத்துவம், இந்த ஃபெடரலிசத்தை சிதைக்கின்றார்கள், அரசியல் சட்டத்தை மாற்றுகின்றார்கள் அப்படின்ற பேச்செல்லாம் வரும். மாநில சுயாட்சி கோரிக்கையும் அப்போதான் வரும். முக்கியமாக அந்த கவர்னர் பதவி தேவையில்லை அப்படின்றது. ஏன் 10 வருஷம் அங்கே பதவியில் இருக்கும்போது அப்போ தெரியாதா கவர்னர் பதவி நீக்குங்கன்னு? அப்போ சொல்லியிருக்க முடியாதா? நமக்கு என்ன மந்திரி பதவி சபை வேணும் அப்படின்றதுக்கு மட்டும் நம்ம போராட முடிஞ்சுது. ஆனால் கவர்னர் பதவியை நீக்கணும்னு அப்போ ஒரு தடவை கூட நம்ம குரல் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி தான். இப்போது நீங்களே சொன்னீங்க ஒன்றிய அரசுன்றாங்க, இது மாதிரிலாம் வந்து கடுமையான விமர்சனங்களை வைக்கின்றார்கள் அப்படின் போது அப்போ அரசியல் ரீதியாக என்ன இவங்க இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க? அப்போ இவங்களை வந்து அரசியல் ரீதியாக பழி வாங்க வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த ஊழல் அப்படின்னு சொல்கிறது தானே சரியான ஆயுதம். இப்போ கூட சொல்லியிருக்காரு, அந்த டாஸ்மாக் ஊழல் வந்து இதை விட மிகப்பெரியது அப்படின்லாம் வந்து அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ அதை பர்சியூ பண்ணுங்க, ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷன் கொண்டு போங்க. இப்போ அந்த 2G ஊழல் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு தெரியும். இப்போ அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. அதை வந்து அப்பீலை வந்து இது பண்ணணும், ஸ்பீடப் பண்ணணும்னா என்ன நடக்குதுன்னே தெரியல. நேஷனல் ஹெரால்டு கேஸ் அதுவும் அதே மாதிரி தான் இருக்கின்றது. அந்த ஈடியில் பொறுத்த வரைக்கும் இந்த ரெய்டு பண்ணுறாங்களே தவிர அதுக்கப்புறம் என்ன நடக்குது இது நான் கேட்குற கேள்வி இல்லை சிவா. தீவிர பாஜக ஆதரவாளர்களை பல பேர் விரக்தி அடைந்து நாங்க இது இவ்வளோ ரெய்டு பண்ணுறாங்க, ஒன்றுமே காணாமங்க, கேஸே இல்லையாங்க, இப்படி இருந்தால் எப்படிங்க அப்படின்னு அவங்களே வந்து விரக்தி அடைந்து விடுகிறார்கள். ஏதோ 24 பாஜக ஆட்சிக்கு வரல, 14 வந்துட்டாங்க. 11 வருஷம் முடிந்து விட்டது அவங்க ஆட்சிக்கு வந்து. அண்டு திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் முடிந்து விட்டது. இன்னுமா நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகாமல் இருக்கீங்க? அதுவும் அந்த ஊழல் குற்றச்சாட்டு நான் சொன்ன மாதிரி அவங்க ஆட்சிக்கு வந்த கொஞ்ச காலத்திலேயே ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஆவின் டெண்டர்னு அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்தார், ஞாபகம் இருக்கா? ஆனால் பாஜக தான் ஊழல்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவில் அந்த அளவுக்கு விகரசாக அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரைட்டு, 2 பேரும் ஒருத்தர் மாற்றி சொல்லிக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சாங்க போல இருக்கு. வெறும் ஊழல்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தால் சரி வராது. அதுவும் இந்த அளவுக்கு கடுமையாக பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு கட்சி திமுக அப்படின்னும் போது அப்போ அந்த அளவுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்கணும்ல. இவ்வளோ தானே சார் உங்கள் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது சிவா. இப்போ நீங்க சொன்னது போலதான், இப்போ 2026ல் நாங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சியை உறுதிப்படுத்தி விடுவோம், அதாவது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது அப்படிங்கிற நிலையில தான் அமித்ஷா அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. 2026ல் கூட்டணி ஆட்சி உறுதி அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. திமுக வீழ்த்தப்பட்டு விடும் அப்படிங்கிற கருத்துக்களையும் அழுத்த திருத்தமாக முன் வச்சுட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் இன்னும் தேர்தலுக்கு 8-9 மாத காலம் தான் இருந்துட்டு இருக்கு. இனியாவது இந்த வழக்குகள் வேகம் எடுக்குமா? என்ன ரீசன்னா, தமிழ்நாட்டிலோட கள நிலவரம், இங்க தொகுதிகள் எப்படி இருக்கிறது, திமுக அலையன்ஸ் எப்படி இருக்கிறது, அதிமுக பாஜக அலையன்ஸ் எப்படி இருக்கிறது, இந்த ரிப்போர்ட் எல்லாமே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு உளவுத்துறை மூலமாக, இன்டெலிஜென்ஸ் மூலமாக கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். இனியாவது இந்த வழக்குகள் வேகம் எடுக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லை, 2 விஷயம். இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கூட்டணியுடைய ஆட்சி இருக்குமே தவிர அது கூட்டணி ஆட்சியாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஃபிர் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தார். அப்போ ஏற்கனவே இருந்த மாதிரி தான். இதுக்கு முன்னாடியும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க இவங்க, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது. ஆனால் அது கூட்டணி ஆட்சி கிடையாது, என்டிஏ. அப்போ கூட அதிமுக தான் சொன்னாங்க. அதுவும் இங்கே வந்து அதிமுக தான் என்டிஏவுக்கு தலைமை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது வந்து பாஜகவினர் இடம் பெறுகின்ற ஒரு மந்திரி சபை அப்படின்றதெல்லாம் ஃபார்ஃபெச்டு, அது ஒத்துக்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே இப்படி ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு கட்டாயத்தோடு நீங்கள் எலெக்ஷனில் இறங்கினீங்க அப்படின்னு சொன்னால் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. 1980 தேர்தலில் திமுக காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, பாதி பிரிச்சுக்கினாங்க தொகுதிகளை. உங்களுக்கு வந்தால் அவங்களோட கொடுத்துங்க, அந்த மாதிரி ஒரு இது. அதில் 2 பேருமே படுதோல்வி அடைந்தார்கள். எப்போவுமே இது ஒரு இருக்கும், சரி கூட்டணி ஆட்சி அப்படின்னும் போது அப்போ அவங்களுடைய கம்பல்ஷனும் இருக்கும். இது வந்து எப்படின்னா சிவசேனா பாஜக ஒரு காலகட்டத்தில் 2 பேரும் வந்து அந்த கொள்கை அடிப்படையில் இணைந்த கட்சிகள். அதனால் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதே மாதிரி நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கங்க. இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் அலையன்ஸ் ஒன்று இருக்கும், அந்த பக்கம் காங்கிரஸ் அலையன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த காங்கிரஸ் அலையன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ்லேயே பல பிரிவுகள் இருக்கும். அது 1-2 தொகுதிகளில் அவங்க எம்எல்ஏ நிரந்தரமாக இருப்பாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சித்தாந்தம்னு சொல்லாமல் அது அடிப்படையில் இருக்க கூட்டணிகள். ஸோ அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் கூட்டணி, அது ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கும். ஆனாலும் எல்லாம் ஒரே கொள்கை அப்படின்றதுனால அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அப்படியே அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட்டணிகளில் தான் கூட்டணி ஆட்சி அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மும்மொழி கொள்கையில் அதிமுகவுடைய கொள்கை என்ன, அவங்க எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி சிஏஏ எடுத்துக்கங்க. சிஏஏ விஷயத்தில் அன்றைக்கு இதே எடப்பாடியார் அவர்கள் யாருக்காவது பாதிப்புன்னா சொல்லுங்க, நான் முதலாக இறங்குவேன் அப்படின்னு பேசினவர் இப்போ அந்த சிஏஏவை எதிர்க்கின்றார். அதுக்கப்புறம் நீட் விஷயத்தில் அதிமுகவோட கொள்கை என்ன, 2 பேரும் டைமெட்ரிக்கலி ஆப்போசிட். இப்படி எந்த விஷயத்திலுமே ஒத்து போகாமல்
தேர்தலுக்கான கூட்டணி இது. அதுக்கப்புறம் இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னா எப்படி சரி வரும்? சரி, ஏதோ இது தேர்தலுக்கான கூட்டணி, தேர்தலில் ஜெயிக்கணும், இதுக்காகத்தான் எல்லா கூட்டணிகளுமே. அந்த கொள்கைன்றது கூட 2ஆம் பட்சம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தேர்தலும் போது யார் வேணா வந்து சேர்ந்துப்பாங்க, பிரிஞ்சுப்பாங்க. அது நம்ம நிறைய பார்க்குறோம். அதனால அதில் நம்ம பெருசாக குறை கண்டுபிடிக்க வேணாம். ஆனால் இது வேகம் எடுக்குமா அப்படின்னா நாம தான் கேட்டுன்னு இருக்கோமே தவிர அங்கே மேலே இருக்கவங்க இதை பற்றி கவலைப்பட்ட மாதிரியே தெரியலையே. எங்கே வேகம் எடுக்குது? எந்த கேஸ் வேகம் எடுத்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. 2019 நடந்த ரெய்டுக்கு 2025 தான் சம்மன் அனுப்புறாங்க. அவர் 2024 மறுபடியும் எம்பி ஆயிட்டாரு. இதுதான் உங்க டக்கா? அந்த மாதிரி தானே இருக்குது. வேகம் எடுக்க வேண்டும். இது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் சொல்றீங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போதுன்றீங்க, அது போதும், நீங்கள் இது போதும். சரிங்க, அந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்றீங்க? அந்த சம்பந்தப்பட்ட துறைகளில் ஏங்க கேஸ் எடுத்தீங்கல்ல, சுறுசுறுப்பாக முடிக்க வேணாமா? இன்வெஸ்டிகேஷனை முடிங்க, சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க, சம்மன் அனுப்புங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாம என்னத்துக்கு நீங்க சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது யாரு? நாமளா? அந்த துறை சார்ந்த மந்திரி, ஹோம் மினிஸ்டர், இல்ல அரசியல் ரீதியா அந்த கட்சிகள் அவங்க தானே கேட்கணும். இங்க மக்கள் தான் கேட்டுக்கிறாங்க. அவங்க எதுவும் கேட்ட மாதிரி தெரியல. ஆனால் அந்த ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியில, ஜார்க்கண்ட்ல இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தேர்தல் நேரத்தில் தான் லிக்கர் ஸ்கேம் அப்படின்றது வந்து பெரிதாக கொஞ்சம் வேகம் எடுக்கின்றதுன்னு பார்க்குறோம். தெலுங்கானா விஷயத்துலையும் அப்படிதான். டெல்லியில் நடந்ததுக்கு இவங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசிஆருடைய மகள் அவங்களுக்கான சம்மன் அனுப்பிச்சு அது ஒரு பெரிய கேஸ் எல்லாம் போச்சு. ரைட், இன்னும் ஒரு 2 மாசத்துலயாவது இந்த டாஸ்மாக் கேஸு அங்கே தீர்ப்பு வரணும். அதுக்கப்புறமாவது இவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்தால் மட்டும்தான் இந்த கூட்டணி தேரும். மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மந்திரிகள் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக அவங்கள முடுக்கி விடணும். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னால் வேற எதுவுமே பலன் அளிக்காது. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.